வணக்கங்க. 22/4/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பதிவுகள் போட்டுட்டு வர்றோமுங்க. நண்பர்களுக்கு தேவையான எல்லா விதமான மாடுகளும் ஒரே பதிவில் வர மாதிரி நம்ம போட்டுட்டு வர்றோமுங்க. நம்ம சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாள்தோறும் விற்பனை பதிவுகளை பார்க்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான காங்கேயம் மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மாதங்கள் ஆகுதுங்க. குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சுட்டோமுங்க. தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம். இப்போ காங்கேயம் மாடு தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு 1.5 to 2 கறக்குது அப்படின்னா இது 2 to 3 லிட்டர் தலையீத்து நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. காங்கேயமும் சாகிவாலும் கிராஸுங்க, சுழி சுத்தம், 8 மாதமான கிடாரி கண்ணுங்க. நல்ல குணவனமான கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க, தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க, காம்புகள் ஓர்ஸாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு கிடாரி கன்று பால் தேவைக்கு நல்ல தரமாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க. 7 to 8 மாதம் சுழி சுத்தமான காங்கேயமும் சாகிவாலும் கிராஸ் கிடாரி கன்று விற்பனை விலை 14,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டு பார்த்தீங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவுமே வந்து 2 நிமிட பதிவு தான். அந்த 2 நிமிஷத்தில் அந்த மாடோ கண்ணோ அதை பற்றி விளக்கம் நம்ம முழுமையாக குறிப்பிட்டுறோம். வாங்குறவங்க அந்த விளக்கத்தை முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க. அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. கண்ணுக்குட்டி வந்து இது வரைக்கும் முகர்கயிறு இல்லாமல் இருந்ததுங்க, கழுத்துக்கட்டியில் தான் இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி தான் முகரை போட்டிருக்கிறனால கொஞ்சம் புதுவிதமான உணர்வாக இருக்கிறனால கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க. ரெண்டுமே நல்ல டாப் குவாலிட்டியான கன்றுகள்ங்க. ரைட் சைடு இருக்கிறது காளைக்கண்ணு, லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து கிடாரி கண்ணுங்க. கிடாரி கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் to 8 மாதம் ஆகுதுங்க. காளைக்கண்ணுக்கு 7 மாதம் ஆகுதுங்க. ரெண்டுமே நல்ல பெருங்கூட்டு மாடுகளுக்கு பிறந்த நல்ல தெளிவான கன்றுகள். 2 கன்றுகளுக்கும் நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பு, வயிறு தொங்கல் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய கன்றுகள்ங்க. ஜோடியாக காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கன்று வேணும், சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருங்கூட்டு கன்றுகளாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. காளை கன்று மட்டும் தனியாக அப்படின்னா 21,000ங்க. கிடாரி கன்று மட்டும் தனியாக அப்படின்னா 20,000 ரூபாய்ங்க. ரெண்டுமே நல்ல டாப் கிளாஸ் பிரீடுங்க, நல்ல மாடுகளாக வருங்க. கிடாரி கண்ணோட தாய் வந்து பார்த்திங்கன்னா காலையில் காங்கேயம் மாடு தானுங்க. தாய் வந்து காலையில் 3 to 4, சாயங்காலம் ஒரு 2 to 3 லிட்டர் பால் கறக்குங்க. 1 லட்ச ரூபாய்க்கும் அதிகமான விலையில் வாங்கப்பட்ட மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. இப்போ வாங்கலைங்க, அது வந்து 2 ஈத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க. அவ்வளோ கறவை இருக்கக்கூடிய மாட்டோட கன்று தாங்க. நம்ம எல்லா கிடாரி கண்ணுக்கும் இது வந்து பால் வர்க்கமான மாட்டினுடைய கன்று அப்படின்னு நம்ம குறிப்பிட்றதில்ல. அந்த தாய் மாடு அந்த மாதிரி கறந்ததுனால மட்டும்தான் நம்ம பதிவில் சொல்கிறோங்க. நல்ல பெருங்கூட்டு உடம்புங்க. மாடும் கண்ணுக்குட்டி சரி, காளைக்கண்ணும் சரி, கிடாரி கண்ணும் சரி, ரெண்டுமே நல்ல பெருங்கூட்டு உடம்புல இருக்குங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்கும். ஜோடியாக வேணும் அப்படின்னா காளை மற்றும் கிடாரி நல்ல டாப் கிளாஸில் நல்ல பெருங்கூட்டு மாடுகளாக வர்ற மாதிரி வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம். ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழா வந்து தொடர்பாக நிறைய பேர் கேட்குறீங்க, தொடர்பு கொண்டு கேட்டே இருக்கிறீங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 27/4/2025 முதல் மாடுகள் விற்பனை தொடங்குங்க. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அதற்கப்புறம் ஒரு 12 நாள் வரைக்கும் கால்நடை விற்பனை தொடர்ந்து இருக்குங்க. பிரத்யேகமாக காங்கேய மாடுகளுக்கான ஒரு சந்தை தான் இந்த கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழாங்க. நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் தாராளமாக இங்கே வரலாமுங்க. மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம். ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா கூடக்கூடிய ஒரு இடம்ங்க. இது வந்து மன்னராட்சி காலத்திலிருந்து நடைபெறக்கூடிய ஒரு பாரம்பரியமான கால்நடை சந்தைங்க. அதாவது பண்டமாற்று முறைங்க. இங்கே இருக்கிற காங்கேய மாடுகளை கொடுத்துட்டு பண்டங்கள் வந்து அரிசி இந்த மாதிரியான டெல்டா மாவட்டங்களில் விளையக்கூடிய பொருட்களை வாங்கிக்குவாங்க. ஒரு 600 வருடங்கள் பாரம்பரியமான ஒரு சந்தைங்க. மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி நடைபெறக்கூடிய சந்தைங்கிறதுனால எல்லா மாவட்டத்துலேருந்தும் வர்றாங்க. வந்து சுவாமிக்கு நேர்த்தி கடனாக தங்களுடைய முடிக்காணிக்கையை கொடுத்துட்டு மாடுகளுக்கு தேவையான கயிறுகளை வாங்கிட்டு அதற்கப்புறம் தான் மாடுகள் வாங்குவதற்காகவே உள்ளே வருவாங்க திடலுக்குள்ளே. அந்த மாதிரி தான் இருக்குங்க. நம்மளும் வந்து
பந்தல் போட்டு வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கொண்டு போய் அங்கே விற்பனை செஞ்சிட்ருக்குறோங்க. நம்மளது வந்து ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் வச்சுருப்போங்க. கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு உள்ளே வர்றதுக்கு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்குறோம். நீங்கள் அவசியம் வரணும். மாடுகள் வாங்குறீங்களோ இல்லையோ ஒரு முறை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு குடும்பத்தோடு வந்துட்டு போங்க. வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி தெளிவான கன்றுகள்ங்க. ஒன்று வந்து காலக்கண்ணுங்க, ஒன்று வந்து கிடாரி கண்ணுங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான கன்றுகள். கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான மாடுகள், பெருங்கூட்டு மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள். ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபாய்ங்க. உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது, கட்டாயமாக ஒரு 3 மாதத்துக்கு பால் கொடுத்து வளர்க்கலாம் அப்படின்னா ரெண்டுமே நல்ல மாடுகளாக வந்து சேரும். ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க. ஒன்று காலக்கண்ணு, இன்னொன்று வந்து கிடாரி கண்ணு. இரண்டும் சேர்த்து விற்பனை விலை 11,000 ரூபாய். கன்றுகளுக்கான வயது 25 நாட்கள் ஆகுதுங்க. ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள். உங்களுக்கு ஜோடியாக ஒரு காங்கையும் கிடாரி கண்ணு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு பண்ணலாம். பால் ஃபீடிங் பாட்டில் கொடுத்து வளர்க்குறது அவ்வளோ சரிப்பட்டு வராதுங்க. கலப்பின மாடோ நாட்டு மாடோ பால் கொடுத்து வளர்க்க முடியும்னா கட்டாயமாக நல்ல மாடுகளுக்கு பிறந்ததுனால கன்றுகள் நல்லா தெளிவாக வரும். முறையாக குடல் புழு நீக்கம் செய்யணும். கன்றுகள் கட்டுற இடத்துல மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலங்களை வந்து சிதறி விட்டு போடணும். மண் திங்காமல் பார்த்துக்கணும். தாது உப்பு கலவை கட்டி ஒன்று வாங்கி கட்டி தொங்க விட்டுறணும். தண்ணீர் வந்து ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஊற்றி வச்சிடணுங்க. அதை ஒரு 4 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா மாற்றிடணும். இதுதான் அடிப்படையாக செய்ய வேண்டியது. வேலைக்கு ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் பால் விட்டால் போதுமானதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்து குட்டை மாடுங்க. 2 நாள் ஆன குட்டை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 1 சாயங்காலம் 3/4 அந்த மாதிரி கறக்குதுங்க. ஈத்து 2ஆம் ஈத்து. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. கண்ணு கிடாரி கண்ணு. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காலையில் 1 சாயங்காலம் 3/4 அந்த மாதிரி நம்ம கறந்துக்கலாம். பால் தேவை இருக்குது. லோ பட்ஜெட்டில் ஒரு கண்ணு மாடு குட்டை மாடு பாலுக்கு நிற்கிற மாதிரியாகவும் சுழி சுத்தமாகவும் கிடாரி கண்ணோடும் வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க. தரமான குட்டை மாடு விலை 20,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க. ஒவ்வொரு பதிவையுமே முழுமையாக கேளுங்க. விளக்கம் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோமுங்க. 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம். ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் கிடைக்குதுங்க. நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர் வரைக்கும் கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி வந்து எப்போவுமே ஃப்ரீங்க. 45 கிலோ 6 பொருட்கள் கலந்த ஈரப்பதமிக்க தீவனம் 550, 45 கிலோ 18 பொருட்கள் கலந்த ட்ரை தீவனம் 1100ங்க. இந்த விலைக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துடலாமுங்க. அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல குணமானமான மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ஒரு 8 மாதமான குட்டை சினை மாடுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 8 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது. பாலோட அளவீடு காலையில் 1.5 சாயங்காலம் 1 ஒரு 2.5 லிட்டர் பால் நம்ம பீச்சிக்க முடியும். மாடு நல்ல குணமான மாடுங்க. குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்கிறாங்க. பால் தேவை இருக்கிறவங்க குட்டை மாடு வேணும், குணமான மாடாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு குட்டை மாடு நல்ல குணமாக யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி, யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி நல்ல திமிழ் அமைப்போட மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. விலை 24,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, நல்ல பெருங்கூட்டான நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு கிர் கிடாரிங்க. நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கிடாரிங்க. பட்டுக்கோட்டையில் இருந்துச்சுங்க. அவங்களால வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால கடைசியாக ஒரு மாதம் வந்து சரியான கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால வாடலாக இருக்குதுங்க. நல்ல நெட்டு நீளம்ங்க, நல்ல பெருங்கூட்டு உடம்பு, சுழி சுத்தம்ங்க, நல்ல திமிழ் அமைப்புங்க, தொப்புள் இறக்கம், நரம்பு தாரை, காம்புகள் நல்ல பெருங்காம்பு, நல்ல நீள உயரத்தில் தெளிவான ஒரு கிர்ருங்க. நீங்கள் மாட்டை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது ப்ரீடு அப்படின்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து கண்ணு மாடாக வந்து கண்ணுக்கு மாடு அவங்க வளர்த்தி கண்ணும் வந்து அவங்களே பராமரித்து இன்றைக்கி வந்து ஒரு 2.25 வருஷம் பராமரிச்சிருக்காங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான கிர் கிடாரி வேணும், நல்ல பெருங்கூட்டு உடம்புல வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இந்த கிர் கிடாரிக்கு கிர் செனையூசி போட்டு இப்போ தான் ஒரு 4 நாள் தான் ஆச்சுங்க. கடைசியாக ஹீட்டுக்கு வந்திருக்குது. அவங்க வந்து செனையூசி போட்டு நம்மகிட்ட அப்படியே கொடுத்து விட்டுட்டாங்க. ஆனால் நல்ல டாப் கிளாஸான மாடாக வருங்க. இன்னும் மாடு பெருவெட்டாகும். கறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தலையத்துலேயே ஒரு 4 to 5 லிட்டர் கறவை எதிர்பார்க்குற அளவுக்கு கறக்கக்கூடிய மாடுங்க. அடுத்தது 3ஆம் நீத்துங்க, பெருங்கூட்டு சந்தனப்பிள்ளை மாடுங்க. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 12லேருந்து 14 லிட்டர் கறக்குங்க. கன்று போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. லோக்கலில் ஈரோட்லேயே இருந்த மாடுங்க. நல்லா பக்குவமாக பராமரிச்சிருக்காங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீள உயரத்தில் இருக்குங்க, அகலத்துலேயும் இருக்குங்க, நல்ல திமிழமைப்புலேயும் இருக்குது, மடிவால் சுத்தத்துலேயும் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 72,000 ரூபாய்ங்க. 12லேருந்து 14 லிட்டர் கறவை, கால் அணைக்க தேவையில்லை, 20 நாளில் கன்று போடுங்க. நல்ல பெருங்கூட்டான சந்தனப்பிள்ளை மாடு, வட்டக்கொம்பு அமைப்பு. விற்பனை விலை 72,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்துங்க, கிர் கிராஸ் மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா 45 நாள் ஆன கிர் கன்று, காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல குணம்ங்க. பால் தேவை கருத்தில் கொண்டு கிர் கிராஸ் மாடு வேணும், கால் அணைக்காத மாடாக வேணும், இளம் பொருளாக வேணும், சுழி சுத்தமாக வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. ஒரு நாளினுடைய கறவைத்திறன் வந்து குறைஞ்சபட்சம் 8 லிட்டர், அதிகபட்சம் 10 லிட்டர் கறவை இப்போதைக்கு கறக்குதுங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, அதே சமயம் பொறுமையான மாடுங்க. முதல் முறை கறக்கணும், பால் தேவை இருக்குது, ஒரு 8 லிட்டர் to 10 லிட்டர் பால் தேவைப்படுது, பட்ஜெட்லும் லோவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டும் முடிவு பண்ணிக்கலாமுங்க. 2ஆம் நீத்துங்க, பல்லு கடைமுளைப்பு, கண்ணு காலக்கண்ணு 45 நாள் ஆகுது, கால் அணைக்க வேண்டாம். கறவை திறன் ஒரு நாளைக்கு 8லிருந்து 10 லிட்டர் கறவை கறக்குங்க.
மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. ஏன்னா இன்றைக்கி பால் தேவை தான் ரொம்ப பிரதானமாக இருக்குதுங்க. எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஒரு குழந்தைங்க 2 பேர், பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு டீ காஃபி செலவுக்கு மட்டுமே ஒரு 2 லிட்டர் பாலாவது தேவைப்படுங்க. இப்போ குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்தான உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னா வீட்லேயே நம்ம பன்னீர் தயாரிக்கலாமுங்க, வீட்லேயே நெய் பண்ணலாமுங்க. அதே மாதிரி மோர் வந்து வெய்ய காலத்தில் குழந்தைகளுக்கு வந்து வெண்ணெய் எடுத்து நம்ம மத்துக்கோல் போட்டு சிலுப்பி மோர் குடிக்க சொல்கிறது வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை உடம்புக்கு ஏற்படுத்துங்க. அந்த மாதிரியான சூழலில் இந்த மாதிரியான லோ பட்ஜெட் மாடுகளை நம்ம தேர்வு செஞ்சு வாங்கி நல்லா கறந்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து பால் கறந்துக்கலாமுங்க. கன்று பால் வற்றும்போது குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் 5,000 ரூபாய்க்கு விற்குங்க. மாடு இளம் பொருள் தானுங்க, இப்போ 2ஆம் ஈத்துங்க. மாட்டை செனை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஈத்து இன்னும் நல்லா பக்குவம் பண்ணும்போது வேலைக்கு ஒரு 6 லிட்டருங்கிறது சாதாரணமாக பீச்சுங்க. கன்று ஒரு 5 ரூபாய்க்கு விற்றாலும் மாட்டோட அசல் 30 ரூபாய்க்கு மாறிக்கும். இந்த ஈத்து முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 8 லிட்டர் பால் வச்சா கூட ஒரு 6 மாதத்துக்கு பீச்சுனாலே மாடு வந்து போட்ட காசுக்கு மேலே எடுத்துருங்க. அதனால் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் மாடு வேணுன்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். விலை 47,000 ரூபாய்ங்க.